வேலைக்கு போகிற பிள்ளை அது. கல்யாணம் பண்ணாலும் நான் வீட்டில் இருக்க மாட்டேன். அதுதான் நான் கஷ்டப்பட்டு படித்தேன். நான் வேலைக்கு தான் போகணும். படிச்ச பிள்ளைங்களை பார்க்கறது இதுதான் பிரச்சனை. அவங்க எந்திரிச்சு தான் குளிச்சு தான் பேக் மாட்டிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. வேற அவங்களுக்கு வேலைக்கு செஞ்சு வச்சுட்டுப்பா. அவங்க தம்பியும் சொல்றேன்னு தம்பி ஒன்று நான் கேட்டுட்டு சொல்கிறேன். லீவ் நாளைக்கு வாங்குறது அவரும் சொல்லிக்கிறாப்புல. அவரும் நாமக்கல்ல இருக்கிறா அப்படி இருந்தா கூட கூட்டிகிட்டு போய் கூட காட்டுவோம். அப்படியே ஆக மொத்தம் யாரும் வீட்டுலாம் இருக்க மாட்டாங்கன்னாரு. இந்த பிளாட் நாம லோலர் ஓட்டணுங்க. இந்த பிளாட்டு இது வந்து கரண்ட் ஆஃபீஸ் மாதிரி. அதில் போய் அந்த தென்னை மரத்துக்கு தான் தண்ணி ஊற்றிக்கணும். அந்த ஆறு, அது ஆறு. பவானியிலேருந்து டவுன் பஸ்ஸே காசு இல்லாத தேவைப்படுது. அங்கே போகிறத ஒரு மினி பஸ் போகும். அண்ணன் கூப்பிடுறது மணி அண்ணன் மீண்டும் கூப்பிடுங்கட்டான் சார். சேட்டு அண்ணனை பார்த்து போருக்கு அந்த போய் ஒழிச்சுக்கிச்சுரா சொல்லிச்சாமே. அண்ணனை பார்த்துட்டு சார் சேட்டு போர் சேர்ந்து போயிடுச்சு. பையன் அண்ணனை பார்க்குறான். வாடா வாடான்னு பிடிச்சி சேட்டு. அப்புறம் பையன் போயிட்டு அண்ணனை திரும்பி கூட பார்க்குறேன். நீ இந்த ரோட்டில் வந்தீங்களாக்கா? என்னப்பா? இதில் தான் மாமா வந்திருக்கோம். இதுதான் பேரேஜ் தான். ஊராட்சி கட்டமா இதில் போக முடியாதுங்க. கார் போவாது. இங்கே விடுவாங்க. இல்லை விட மாட்டாங்க. இங்கே இல்லை, அங்கே போய் அந்த பேரேஜில் சின்ன கேட் ஆகுது பாரு. அது சின்ன கேட்டு தான், பைக் மட்டும் தான் போகும். விடுறதில்ல. சந்திரா பவானியில் சந்திராத்த கூட இருக்குது. உனக்கு இருக்கிறாங்களான்னு கேட்கலாம். அவங்க அங்கே போயிட்டாங்க சார். காலையில் மாலை போயிட்டாங்க. இங்கெல்லாம் அது பொம்பளைங்க பார்த்தாலும் ஒரு ஆம்பளை 4 பொம்பளைங்க. அவங்க கிட்ட போய் எங்கே போய் செல்விங்க சமாளிக்க போகுது. சொல்லியிருக்கு நல்லா கொண்டே சொல்லி கொடுத்து.